Hello friends, welcome to VR Kitchen. Sri Lanka last day காலையில் எழுந்துட்டு 9:30க்கெல்லாம் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆனியன் ரவா தோசை, அதுக்கப்புறமா நான் வந்து ஊத்தாப்பம் வாங்கிக்கிட்டேன். ஆனியன் ரவா தோசை பார்த்திங்கன்னா ரேட்டு கிட்டத்தட்ட வந்து 1000 rupees கிட்ட வருது. ஊத்தாப்பம் வந்து 900 கிட்ட வருது ஒரு ஊத்தாப்பம். ஆனால் ஆனியன் ரவா தோசை ஊத்தாப்பம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. காலையிலே வந்து நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே சைட் சீயிங் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நேராக ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம். அதுக்காக காலையிலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இங்கே தான் வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ஊர் பார்த்திங்கன்னா கொலம்போ தான். இது வந்து நல்ல சிட்டியாகவே இருக்குது. லாஸ்ட் டே வந்து இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா. எங்களுக்கு இன்றைக்கி ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 6:30க்கு. அதுக்காக நாங்கள் வந்து 4 o'clock எல்லாம் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் மியூசியம் தான் வந்திருக்கோம். இதோட ரேட்டும் அதிகமாக தான் இருந்தது, ஆனால் பரவாயில்ல, பார்க்கறதுக்கு வந்து நிறைய இடம் இருக்குது. இது உள்ளே வந்து கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து எடுக்கலை. என்ட்ரி ஆனதுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. சரி இது மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லான்னு போய் பார்த்தா நிறைய வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது நல்லாவே. சிலது வந்து புரியாதவங்களுக்கு வந்து புரியாது, ஆனால் புரிஞ்சவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெயின் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கே வந்து ஒருத்தருக்கு 400 rupees என்ட்ரி டிக்கெட் வாங்கணுமா, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் டவராக, இது சூப்பராக இருந்தது பில்டிங் பார்க்குறதுக்கு. இது ஒரு இது ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அங்கே கொலம்போவில். இது வந்து நம்ம தூரமாக தான் பார்க்க முடிஞ்சது, கிட்ட போய் பார்க்க முடியல. அது ஒன்வே அது மாதிரி இருந்ததால் வந்து சுற்றி போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே கார்லேயே பார்த்துட்டே வந்தோம். சரி ஒன்றுமே வாங்கலன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிறுத்திட்டு அங்கே போய் சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு இப்போ டைம் வந்து 3 மேலே ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு A to B மாதிரி ஒரு கடை தான். இங்கே வந்து லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லியிருந்தோம், டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே ரேட்டெல்லாம் கொஞ்சமாக பார்த்தேன். வடையெல்லாம் 150 rupees ஒரு வடையை அது மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லாமே கறி அண்ட் மீல்ஸ் அது கூட வச்சுருந்தாங்க. இங்கே சாப்பாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட வந்து 1000 rupees கிட்ட வைக்கணும் அவங்க ஊர் காசுக்கு. வந்து நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் வர்றதுக்குள்ளே கரெக்டாக 4:30க்கெல்லாம் வந்து எங்களை ஏர்போர்ட்டில் விட்டுட்டாங்க. செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் தான் இப்போ ஏற போகிறோம். ஏறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இறங்குற வரைக்கும். உள்ளே போய் உட்கார்ந்ததுமே இங்கே பார்த்திங்கன்னா புகையாக வருது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு பார்த்தா அது மாதிரி புகை வரும்னு ஹஸ்பண்ட் சொன்னார். அப்போ தான் எனக்கு நிம்மதியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃப்ளைட்டு கிளம்பி அது லேண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். என்ன டைம் என்ன நடக்கும்னு தெரியாது. சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஏற வேண்டியது தான். ஃப்ளைட் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும், அதனால் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து சேர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நிம்மதி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.